ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே சேர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் நம்மளுடைய கிச்சனுக்கும் தேவைப்படுற நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். அதாவது பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர். இது பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா? இந்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் தூக்கி போடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நல்லா விரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிங்கெல்லாம் இருக்கும். இந்த சிங்கில் வந்து சீக்கிரம் அடைப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பாத்திரம் கழுவும் போது அதில் சோறு போய் அடைஞ்சிக்கும். இல்லை அப்படின்னா நிறைய குப்பைகளும் போய் அடைஞ்சிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக தடுக்கலாம் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு. நம்ம கட் பண்ண ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பரை வந்து இந்த இடத்துல அப்படியே வச்சுடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பரை வந்து இந்த சிங்கில் அப்படியே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி மட்டுமே நமக்கு உள்ளே போகும். மிச்சமான அந்த குப்பைகள் எல்லாமே நமக்கு வெளியே தங்கிடும். இந்த சிங்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால சின்ன அரிசிகள் இல்லை சின்ன சோறு பருப்பு இதெல்லாம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அடைஞ்சு சீக்கிரமாக நமக்கு பைப் வந்து அடைஞ்சு போயிடும். இந்த மாதிரி சிங்கு அடைப்பு பிரச்சனைகளை நாம் ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி தவிர்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றும் போது தண்ணி மட்டும்தான் உள்ளே போகுது. ஆனால் வந்து அந்த சோறு எல்லாம் வெளியே அப்படியே நிற்குது பாருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி அந்த சோறு எல்லாமே நம்ம குப்பையில் எடுத்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரப்பரை மட்டுமே நாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குப்பை எதுவுமே சேராது. இதனால் நமக்கு சிங்கு அடைப்புங்கிற பிரச்சனையே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பழசாக கிடக்கிற அந்த ஸ்க்ரப்பரே போதும் இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ண பகுதி மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதையுமே இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்ப்ரிங் டைப்பாக இருப்பதனால நம்ம கையிலேயே விரிச்சு அந்த மாதிரி நல்லா விரிஞ்சுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பாத்ரூம்லேயும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம பாத்ரூம்லேயும் நிறைய அடைப்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாம் இந்த பழைய ஸ்க்ரப்பரை இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நிறைய குப்பைகள் சேராமல் நமக்கு எப்போவுமே பாத்ரூம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கோல்கேட் அல்லது ஒரு பேஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்துக்கிறது ஒரு காலி பேஸ்ட்டோட கவர் தான். நம்ம இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேஸ்ட் இருக்கும். இதில் டாப் அண்ட் பாட்டத்தை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைடு வாக்குலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்குது இல்லைங்களா, இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி எடுக்கும்போது இருக்கிற மொத்த பேஸ்ட்டுமே நமக்கு தண்ணியிலே வந்துடும். நாம் இதை காலி கவர் நினச்சிட்டு இதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதை கட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்டு உள்ளே இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ரொம்ப எஃபெக்டிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலையே. ஸோ முதல்ல இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாகவே நம்ம வந்து வெள்ளி பொருட்களையோ இல்லை வெள்ளி கொலுசையோ க்ளீன் பண்ணுறதுக்காக கோல்கேட் பவுடர் அல்லது கோல்கேட் பேஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம். மற்ற வகையான பேஸ்ட் எல்லாம் இந்த வெள்ளி பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த வெள்ளி பொருளை இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இது 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த வெள்ளி பொருளை இதை க்ளீன் பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிங்க் அல்லது வாஷ் பேஷன் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்குது, உப்பு கரை படிஞ்சிருக்குது அப்படின்னா நாம் இதை ரொம்ப போட்டு தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் சிங்கில் வந்து நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களே தண்ணி, அந்த தண்ணியை வந்து லைட்டாக இந்த மாதிரி அது மேலேயே தெளித்து விட்டுக்கோங்க. நான் வந்து அப்படியே டைரெக்டாக தான் தெளித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பாட்டிலில் அடைச்சி ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை இந்த மாதிரி லைட்டாக மேலேயே ஊற்றிக்கோங்க. ஒரு தடவை நாம் இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சாவே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து அதுலேயே முக்கிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி பார்க்குறேன். இந்த வாஷ் பேஷனை அது எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நாம் இதுக்காக கடையிலேருந்து வாங்கி நிறைய லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டோட அந்த வேஸ்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகுது அப்படின்னு. இது வந்து நம்ம வாஷ் பேஷன் கழுவுறதுக்காக சிங்கு கழுவுறதுக்காக மட்டும் கிடையாது. நமக்கு பாத்ரூம் கூட இதில் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிச்சனில் இருக்கிற ஸ்டவ்வுமே இதில் ரொம்ப அழகாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சிங்க் வந்து எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக நமக்கு க்ளீன் ஆகி கிடச்சிருக்குது அப்படின்னு. நம்ம வந்து கடையிலேருந்து நிறைய லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது கூட இந்த அளவுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு தெரியல. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப
ரொம்ப பிரைட்டாக கிடச்சிருக்குது நம்ம வாஷ் பேஷன். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலுசு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த கொலுசு வந்து எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட்லேயே ஊற வச்சதால் மேலேயே வந்து நிறைய பேஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற பேஸ்ட் எல்லாமே போயிட்டு நமக்கு ரொம்ப க்ளீனாக கிடச்சிடும். இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற லெமனில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொலுசு வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக காட்டும். அதுக்காக தான் இப்போ வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொலுசு வந்து சூப்பராக நமக்கு நல்லா க்ளீனாகி கிடச்சிருக்கும். பதிலாக கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கோல்கேட் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேலை செய்யும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளி பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டோட கவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறோம். நல்ல தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலோட மேல் பகுதியில் இதை வந்து நல்லா ஒட்டி கொடுக்கணும். இதை வந்து ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கம் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இது கம்மு வந்து நல்லா ஒட்டிக்கும். இந்த கம்முக்கு பதிலாக நல்லா ஒட்டுற மாதிரி எந்த கம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அந்த பேஸ்ட் கவரோட உள் சைடில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த கம்மை வந்து தடவி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய கேண்டிலை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ கம்மு வந்து நல்லா ஒட்டிக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கம்மு இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து கம்மு வச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ நாம் ஒட்டி முடிச்சிட்டோம் இல்லைங்களா, ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி எரிய விட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 கேண்டில் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒட்டி கொடுக்கும்போது இந்த கேண்டில் வந்து எரிஞ்சு காலி ஆகவே ஆகாது. அதே மாதிரி இன்னொரு கேண்டில் வந்து நம்ம ஒட்டாமல் வச்சுருக்கிறேன். அந்த கவர் வந்து ஒட்டாமல் வச்சுருக்கிற கேண்டில் வந்து சீக்கிரமாக எரிஞ்சு காலி ஆகிடும். நாம் அட் ஏ டைம்லேயே 2 கேண்டிலையுமே பற்ற வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரே சமயத்தில் 2 கேண்டிலையுமே பற்ற வைக்கும்போது தான் நமக்கு எந்த கேண்டில் வந்து சீக்கிரமாக காலி ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பேஸ்ட்டோட கவர் ஒட்டுறதுக்காக நம்ம கம்மு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நூல் கூட நல்லா சுற்றி விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக சுற்றி விடணும். இல்லை அப்படின்னா அது கீழே வந்துடும். அதனால நல்லா டைட்டாக சுற்றி விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நின்றுக்கும். இப்போ வந்து நம்ம 2 கேண்டிலையுமே எரிய விட்டுருக்குறோம். பாருங்கள், நல்லா எரியட்டும். நல்லா எரியும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நம்ம வந்து ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்செரிஞ்சு கீழேயே அது வந்து ஒழுகி வந்துடும். ஆனால் நம்ம சுற்றி வச்சுருக்கிற அந்த கேண்டில் வந்துட்டு உருகி அப்படியே அதுக்குள்ளேயே நிற்கும். அதை வந்து நீங்கள் லைவாக அப்படியே பார்க்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கேண்டில் வந்து காலியே ஆகாது, அப்படியே நின்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் கேண்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அது காலி ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற இந்த பேஸ்ட்டோட கவரை நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து காலியே ஆகாது, நமக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப நாளுக்கு நம்ம இந்த மாதிரி கேண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பேஸ்ட் இல்லை, அது ஒட்டுறதுக்கு கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி வரைக்கும் எரியுது பாருங்கள். இன்னொரு கேண்டில் எரியுது இல்லைங்களா, அந்த கேண்டிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மேல் பகுதியில் வழிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்குது பாருங்கள். கவர் அதுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறதால அது உருகி வந்து கீழே வராது, அப்படியே நின்றுட்டு இருக்கும். உருகுனாலுமே அப்படியே நின்றுட்டு இருக்குது பாருங்கள். அதனால் அதுலேயே நின்று எரிஞ்சிட்டு இருக்கும். இதனால் நம்ம கேண்டில் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக நம்ம கேண்டில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.